ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க அடை தோசை மாவு அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ அதற்கு தேவையான பொருட்கள் இது. நம்ம கிரைண்டரில் அரைக்கும் போதே பூண்டும் சோம்பும் போட்டுக்கணும். அடுத்து வரமிளகாவும் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க, அதையும் போட்டுக்கலாம். வாங்க இப்போ எப்படி போடுறேன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் அம்மா கிரைண்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கிரைண்டரில் போட்டோன்னா சவுண்டு ரொம்ப வாய்ஸ் ரொம்ப கம்மியாக கேட்குது ஃப்ரெண்ட்ஸ், எதுவும் நினச்சிக்காதீங்க. சவுண்டு ஓவராக கேட்குது. இப்போ பூண்டையும் சோம்பை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வரமிளகா இதோட போட்டுக்கலாம். பட்டையை போட்டால் நல்லா மசிஞ்சிடும். தண்ணி தெளித்து ஆட்டிக்கோங்க. அதோட சோம்பு பூண்டையும் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பெரிய கிரைண்டர் தான் இருக்குது, அதனால கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் இதிலே போட்டுட்டேன். அம்மா கிரைண்டர் தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முன்னைக்கு எவ்வளோ அழகாக மசிஞ்சிருக்குங்க. இப்போ நான் ஒரு அளவுக்கு அரிசி, ரேஷன் அரிசி தான் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், அதை 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். அதை களைஞ்சி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கிரைண்டரில் ஆட்டிக்கிட்டு இருக்கோம்ல, அது நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம அதோட சேர்த்துக்கலாம். பாருங்கள், களைஞ்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ கிரைண்டரில் உள்ளதை பார்க்கலாம். நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ அரிசியை போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த அளவில் தான் நான் அரிசி எடுத்தேன், ரேஷன் அரிசி. இப்போ இதில் இந்த அளவு நீங்கள் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் நான் எடுத்த அளவு எடுத்து நான் அரிசி ஊற போடும் போதே ஊற போட்டேன். அப்போ தான் நல்லா மசியும். எப்போதுமே அரிசியோட பருப்போட அளவு அதிகமாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு நல்லது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரிசி போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அரிசியை பாருங்கள், இது கொஞ்சம் மசியட்டும். அதுக்கப்புறம் பருப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு கொஞ்சம் ரவை பதத்தோட, கோதுமை ரவை பதத்துக்கு வந்தோடனே அரிசி நம்ம பருப்பை போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பருப்பெல்லாம் போட்டுட்டேன். இப்போ அதில் தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். மாவு அரைக்கும் போதே அதோட சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இதோட பெருங்காயம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு அதோடய போட்டுருங்க. அதனால கல்லுப்பெல்லாம் போட்டுருக்கேன். ஏன்னா நம்ம மாவு அரைச்சி முடிச்சுட்டு நம்ம உப்பு போட்டோம்னா ஒரு இடத்துல பிடிச்சி ஒரு இடத்துல பிடிக்காமல் அது நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் எப்போவுமே மாவு அரைக்கும் போதே உப்பு போட்டுருங்க. அடை தோசைக்கு மட்டும் சொல்கிறேன் நான். இடையிடையே இது மாதிரி கிளறி விட்டுக்கோங்க, வலிச்சு விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக எடுத்துக்கோங்க. இன்னும் ரொம்ப குறகரப்பாக அரைச்சாலும் பிள்ளைங்கள்லாம் சாப்பிடாது. ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைங்க எங்கே சாப்பிடுதுங்க. என் பிள்ளைங்களாம் கொஞ்சம் நரநரன்னு வாயில் மாட்டிட்டாலே போதும், வேணாங்கிறது. அதனாலேயே உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி ஆட்டிக்கோங்க, நல்லாவே தான் இருக்கும். நைஸாக ஆட்டிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ நான் வலிச்சுட்டு காமிக்கிறேன். நான் கிரைண்டர்லேருந்து எடுத்து வலிச்சு வச்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இதில் தோசையை ஊற்றி காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் அடை தோசை மாவில் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, முருங்கத்தில் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக அரைஞ்சி இதோட ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வணக்கினாலும் சேர்த்துக்கோங்க, அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் பச்சையாக சேர்க்குறது தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துக்கோங்க. இப்போ தோசை ஊற்றி காமிக்கிறேன் வாங்க. இப்போ தோசைக்குள்ளே காய வச்சுக்கலாம்.
ஆயில் ஊற்றிக்கோங்க, வேகட்டும். வெந்துருச்சு, இப்போ திருப்பி போட்டுக்கலாம். சைட்லலாம் கொஞ்சம் அமுக்கி விட்டுக்கோங்க, ஏன்னா நல்லா வேகாது இதனால. ஆனால் இது கொஞ்சம் மொத்தமாக ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். அடை தோசை வந்து உங்கள் ஸ்டைல் பற்றி நீங்கள் ஊற்றிக்கோங்க. வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு. சாஃப்டாக சுட சுட அடை தோசை ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் சட்னி, ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நீங்களும் வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.